இர்ஃபான் தன்னுடைய குழந்தையோட ஜெண்டர் ரிவீல் பண்ணுனத பத்தி ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கருத்து தப்பா, ரைட்டா அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ நாம வேற ஒரு பார்வையில நம்ம பார்க்குறோம். ஒரு லேடி வெளிநாட்ல தன்னோட குழந்தைக்கு கையில சாப்பாடு ஊட்டுனத அந்த நாடு அத அனுமதிக்கல. அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ இந்திய நாட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த நாட்ல வாழ்றோமோ, அந்த நாட்டோட சட்டத்த நம்ம மதிச்சே ஆகணும் அப்படிங்கிறது. அதாவது ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்படின்ற பட்சத்தில, அந்த நாட்ல கையில சாப்பாடு ஊட்டுறதுன்றது தவறான விஷயம். அந்த லேடி என்னோட குழந்தை, நான் என் குழந்தைக்கு என் கையில சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்றது வாக்குவாதம். அது தவறு. இப்போ சட்டத்த நம்ம மதிச்சே நடக்கணும். அப்போ இங்கேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நியூஸ்ல சொன்னது தான். நம்ம வாழ்ற நாட்டோட சட்டத்த மதிக்கணும், ஃபாலோ பண்ணணும். இதில வாக்குவாதம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான். இப்போது நம்ம இந்திய நாட்ல ரிவீல் பண்ணுறது தவறு. ஹாஸ்பிட்டல்லையுமே பண்ணக்கூடாது தான். அப்போது நம்ம ஊர்ல ஹாஸ்பிட்டல்ல பண்ண மாட்டாங்க. நம்ம வெளிநாட்ல போய் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருந்தாலும், அத இதுக்கு தெரிவிச்சிருக்கக்கூடாது. அதாவது எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அப்படி பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கக்கூடாது. தன்னோட குடும்பத்தோட அத நிறுத்தியிருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, இதிலேருந்து சாதாரணமா சுற்றுலா போற பயணிகள் நம்ம ஜெண்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவ எடுத்து குடுத்துருக்காங்க. அதாவது வழிய காட்டி விட்டுருக்காங்க. அது குடும்பத்தோட நிப்பாட்டியிருந்தாங்கன்னா, அது பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. ஜெண்டர் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்கன்றதோட முடிஞ்சு போயிருக்கும். பொதுமக்களுக்கு கொண்டு போயிருக்கல அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிருக்கும். என்னோட கருத்து சரியா? தப்பா? என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. அடுத்து இர்ஃபானுடைய ஆக்சிடென்ட் கேஸ். அது அவங்க லீகலா தான் போயிட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது லீகலா தான் போவாங்க. ஆக்சிடென்ட் ஆனா, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ, அத தான் விசாரணை பண்ணி அதுக்குரிய தீர்ப்ப குடுப்பாங்க. அதில நம்ம விவாதம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க டைம மாத்துனாங்க, அத மாத்துனாங்க, இத மாத்துனாங்க, மறைச்சுட்டாங்க, பணம் இருக்கு. சட்டம் அப்படிலாமா பண்ணுது?